தந்தை, மைந்தர், தூயாவியருக்கே மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகையில் பங்கு பெற்றிருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவரை நாம் போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளவும், உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி பாடவும், ஆண்டவர் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கவும், ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்ற தூய அனுபவத்தை இந்த தொழுகையினுடைய நாங்கள் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் இருப்பீர்கள் என்ற தூய அனுபவத்தை இந்த தொழுகையினுடைய நாங்கள் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இந்த தூய தொழுகையிலே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 295வது பாமாலை, அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் கர்த்தரே நீர் நேசமாக.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 29. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். யாவரும் இணைந்து படிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து ஜெப நிலையில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்கிற ஆண்டவருடைய அறைகூவலுக்கு நாம் சாட்சியுள்ள மக்களாய் வாழுகிறோமா? நம்முடைய சரீரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயம் என்று தூய பவுலார் சொல்லுகின்றார். நம்முடைய சரீரமாம் ஆலயத்தை கெடுத்து போட்டால் ஆண்டவரும் நம்மை கெடுத்து போடுவார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நம்முடைய சரீரமாம் ஆலயம் ஆண்டவருடைய பரிசுத்தாவி தங்குகின்ற உறைவிடம். நம்முடைய சரீரமாம் ஆலயத்தில் ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தம் நம்மில் இருக்கின்றதா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தூய ஆவியின் ஆற்றலை பல நேரங்களில் நாம் துக்கப்படுத்துகிறோமா? தூய ஆவியானவருடைய ஆற்றலை நம்பி நிற்காமல் நம்முடைய சுய பலத்தை நம்பி ஓடுகிறோமா? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து என்ற வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆயினும் பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு தந்த துணையாளராம் தூய ஆவியானவரை, நம்முடைய பலப்படுத்துகிற ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்திருக்கிறோமா? அந்த தேற்றரவாளனாம் ஆண்டவருடைய கரத்தை பற்றி இருக்கிறோமா?
நம் உள்ளத்தின் ஆழங்கள், சிந்தனைகள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி தூய பவுலார் சொல்கிறார். நிர்பந்தமான மனிதன் யார்? யார் என்னை இந்த பாவ சரீரத்தினின்று விடுவிக்க முடியும் என்று சொல்லி மன்றாடுகின்றார். நம்முடைய சிந்தனைகள், உள்ளத்தின் ஆழங்கள், வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவைகளாய் இருந்தனவா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற வண்ணம் சாட்சியின் அனுபவத்தை நாம் சொந்தமாக்கினோமா? நம்முடைய இருதயத்தின் ஆழங்களில் தீய சிந்தனைகளை கொண்டிருந்தோம். ஆண்டவர் நமக்கு பொன்னான நேரங்களை தந்தும் பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினோம். திருமறையின் வசனங்களை தியானிக்க மறந்தோம். குடும்பமாக இணைந்து மன்றாடுவதற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கும் நாம் தவறினோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெப நேரங்களில் குறைவுடைய மக்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். பலவீன பாண்டங்களாம் எங்களை தம்முடைய தூய ஆவியானவரின் ஆற்றலினால் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தின அனுபவங்கள் எங்களிலே உண்டு. எங்களை மன்னியும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்யும் வண்ணமாக, பாவ அறிக்கைக்கு துணையாக நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடலுடைய சரணங்களை இணைந்து பாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம்.
ஆண்டவர் கிருபையினால் நமக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றை தந்தார். நன்றியோடு ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நாங்கள் செய்த வேலைகளில் உம்முடைய கரம் நிறைவாய் தங்கினது ஆண்டவரே. பல நேரங்களில் சரீர பலவீனங்களை சந்தித்தோம் ஆண்டவரே. பல சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்தித்தோம். சரியான ஊதியங்கள் இல்லாத சூழலிலே, நெருக்கடிகளிலே சந்தித்தோம் ஆண்டவரே. நீ இறங்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, எல்லா வழிகளும் அடைபட்ட சூழலிலே ஆண்டவரே திறந்த வாசலை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் நொறுங்கின வேளைகள் உண்டு. இதயத்திலே பாரங்களோடும் கவலை கண்ணீரோடும் இருந்த அனுபவங்கள் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட வருமானங்கள் பல நேரங்களில் எங்களுடைய கரங்களில் இல்லையே என்று ஏக்கத்தோடு நின்ற நேரங்கள் உண்டு. ஆயினும் ஆண்டவர் எங்களை வாழ வைக்கிறீர், எங்களை ஆசிர்வதிக்கிறீர், எங்களை போஷிக்கிறீர், பராமரிக்கிறீர். தம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கினீர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களுடைய குடும்பங்களிலே நல்ல சுக செய்திகளை ஆண்டவர் தந்தீர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வில் போதுமானவராய் நின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூரமான இடங்களில் வசிக்கிற பிள்ளைகளோடு நாங்கள் பேசுகிற போது கர்த்தருடைய கிருபை எங்களுடைய பிள்ளைகள் மீது நிறைவாய் தங்கினதை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய வாழ்வின் சூழல்களிலே, தேவைகளிலே யெகோவாயினே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம், போதுமானவராய் இருக்கிற தெய்வம் எங்களோடு கூட உண்டு. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்கு தந்த அழகிய ஆலயத்திற்காய் ஸ்தோத்திரம். நல்ல இறை கூட்டுறவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்திருக்கிற திருச்சபைக்காய், திருப்பணிகளுக்காய், ஆண்டவரே இந்த அழகிய ஒரு தேசத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கினீரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்ற பாடலுடைய சரணங்களை இணைந்து பாடுவோம். கரம் பற்றி
ஆண்டவருடைய கரத்தினின்று பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்த நான் எதிர்நோக்கி நிற்கின்ற வாழ்வின் காலங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை தாங்க வேண்டும். அவருடைய தெய்வீக ஆலோசனை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த வேண்டும். தேற்றரவாளனாம் தூய ஆவியானவருடைய துணை ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொண்டு உமக்கு பிரியமுள்ள மக்களாய் உம்முடைய திருவிருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களை ஆற்றல் படுத்தும். நாங்கள் வேலை செய்கிற இடங்கள், குடும்ப உறவுகள், போகின்ற வருகின்ற பாதைகள், எந்த சூழலிலும் கர்த்தருக்கு பிரியமுள்ள மக்களாய் வாழ எங்களை ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்திலே அமைதியாக நம்மை அர்ப்பணம் செய்வோம். எங்கும் ஆளுகை செய்கின்ற எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் உள்ளங்களையும் எங்கள் எண்ணங்களையும் வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிற தெய்வம், உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு நாட்களில் நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்யவும், உம்முடைய தெய்வீக பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்றுக்கொள்ளவும், தூயாவியானவருடைய துணையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை ஆற்றல் படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருவாளர் விஜயராஜ் அவர்கள் படிப்பார்கள். நிருப திருமறை பகுதியை திருவாளர் ஞான பிரவீன் அவர்கள் படிக்க கேட்கலாம். வாசிக்க கொடுத்த முதலாம் வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. அப்பொழுது கர்த்தர், நீர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான். எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். வாசிக்க கொடுத்த முதலாம் பகுதி வாசித்தாயிற்று. கடவுளே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கிறோம் நாவுகளும் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரென வரத்தின்படியே ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷையினாலே போதித்து தொடங்கினார்கள். வானத்தில் இருக்கிற சகல தேசத்தில் இருக்கிற வந்த வேதபாக்கியரும் யூதர்களும் அப்போது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையினாலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையினால் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தோரும் மேதோரும் எல்லோத்தரும் மெசொத்தோமியா, யூதேயா, கப்பத்தோமியா, பெதத், ஆசியா, பிரிகியா, பாம்பிலோ, எகிப்து என்னும் தேசத்தார்களும் கிரியோனோ பட்டயத்தை சுற்றி இருக்கிற லிபியோவின் திசைகளில் இருக்கிற குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தோரும் கிரேக்கத்தோரும் அரேபியரும் அரையருமாகிய நம்முடைய பாஷையினாலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிஞ்சாயிட்டு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். தொடர்ந்து
ஜெபம் செய்வோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்திலே நம்முடைய மனதின் பாரங்கள், கவலை, கண்ணீர், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தருடைய பாதத்திலே தருவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே அநேக தேவைகள் நமக்கு உண்டு, அநேக பாரங்கள் நம்முடைய உள்ளங்களில் உண்டு. குடும்பத்தை குறைத்த பாரம் நம்முடைய மனதிலே உண்டு. வேலை செய்கிற இடங்களில் பல நெருக்கடிகள் சந்திக்கிற நேரங்கள் உண்டு. யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய மனதின் எல்லா தேவைகளையும் கர்த்தருடைய பாதத்திலே தருவார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்ற ஆண்டவருடைய கரம் நம்மோடு கொடுந்து வழிநடத்தும் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய மனதின் எல்லா பாரங்களையும் கர்த்தருடைய பாதத்திலே தருவார். ஆண்டவரே, இந்த தேசத்திற்காய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தந்த அழகிய தேசத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்திலே உழைப்பதற்குரிய ஆற்றலை தந்தீர். இந்த தேசத்திலே நாங்கள் பல்வேறு விதமான பணிகளை நிறைவேற்றவும், உழைப்பினால் மகிழவும், சொந்தமாக பல நிலைகளிலே தொழில்களை நிறைவேற்றவும் ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிக்கின்ற எல்லா தயவுகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் பல நெருக்கடிகள் உண்டு. ஆண்டவர் தாமே வேலை செய்கிற இடங்களில் வேலைக்கேற்ற ஊதியங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற அநேக பிள்ளைகள் உண்டு. கல்விக்கேற்ற வேலைகள் கிடைக்கவில்லையே, எத்தனையோ முயற்சிகள் செய்தும் ஒன்றும் வாய்க்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே
வேலைகளுக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்க கிருபை செய்யும். வேலை செய்கிற நிறுவனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உயர் அதிகாரிகளுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். உடன் உழைக்கிற மக்களோடு நல்ல உறவோடு எல்லா கடமைகளையும் ஆற்றுவதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்திலே தருவோம். குடும்பத்தின் தலைவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். குடும்பத்தின் தலைவிகளுக்காய் நாம் ஜெபிப்போம். குடும்பத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய், பேர குழந்தைகளுக்காய், தூரமான இடங்களில் வசிக்கிற நம்முடைய குடும்பத்தின் அங்கங்களுக்காய், ஒருவேளை நாம் இந்த பிராந்தியத்திலே தனிமையாக வசித்தாலும் குடும்பத்தின் பிள்ளைகள் தூரமாய் இருக்கின்ற போது கர்த்தர் தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவருடைய பாதுகாப்பு எல்லா நிலைகளிலும் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்விமான்களின் நாவுகளை நீர் கொடும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளர்ந்து பெருக நீர் கிருபை செய்யும். இந்த உலகத்திலே பல தீமைகள் நிறைந்த உலகம், அநீதிகள் நிறைந்த உலகம், ஊடகத்தினுடைய தாக்கங்கள், பல்வேறு விதமான ஆபாசங்கள், நாசமோசங்கள் நிறைந்த உலகம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை எல்லா தீமைகளுக்கு விலக்கி ஆண்டவர் பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை தந்து எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக சாட்சியின் அனுபவங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மணலை குழந்தைகளாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரை. பள்ளி செல்லுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர் தாமே. ஒவ்வொரு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கல்லூரிகளில் படிக்கின்றவர்கள், அயல் நாடுகளிலே படிக்கின்றவர்கள், இந்திய தேசங்களிலே கல்வி நிமித்தமாக இருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாலிப வயதின் சூழல்களில் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிற நாள் தானே என்ற தூய அனுபவம் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஏற்ற வரன்கள் அமையவில்லையே என்று ஏக்கத்தோடு நிற்கிற பிள்ளைகள் ஏற்ற வரன்கள் அமைவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். குடும்பம் என்கிற பரிசுத்த நியமத்திலே அடியெடுத்து வைக்க இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் அங்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உம்முடைய கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. குடும்பம் என்கிற தூய நிலைமையிலே பிள்ளைகள் அடியெடுத்து வைக்கின்ற போது ஆண்டவரை தலைவராய் கொண்ட பிள்ளைகளாக, கர்த்தரை நேசிக்கின்ற குடும்பமாக, ஆண்டவர் எனக்கு தந்த வாழ்வு என்ற உரிமையோடு குடும்பம் என்கிற தூய நிலைமையிலே ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு காரியங்களும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் அடியெடுத்து வைக்கிற குடும்ப வாழ்விலே கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரை. குடும்பங்களிலே குழந்தை செல்வங்கள் வேண்டும் என்று ஏக்கத்தோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர் தாமே. ஏற்ற காலங்களிலே தாய்மை என்கிற நிச்சயமான ஆசீர்வாதத்தையும் தெய்வீக ஈவையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே குழந்தை செல்வங்களை பெற்று ஆண்டவருக்குள் மகிழவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே குழந்தை இல்லாத சூழல்களிலே கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் அந்நாளோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்நாளை போன்று உம்முடைய பாதத்திலே வேதனையின் மிகுதியினாலும் மன கிளேசத்தினாலும் பாரங்களை உம்முடைய சமூகத்திலே ஊற்றுகிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைதாமே தங்கட்டும். வயது முதிர்ந்த பெற்றோர்களாய் இந்த பிராந்தியங்களில் வசிக்கிறவர்கள் உண்டு, தூரமான இடங்களில் வாழ்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆலய ஆராதனைகளிலே உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே சில்ட்ரன் பைபிள் ஸ்கூல் மூலமாக நிறைவேற்றப்படுகிற பணிகள், வாலிபர் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிற பணிகள், மிஷனரி ஊழியங்கள் மூலமாக நிறைவேற்றுகிற பணிகள், ஜெப ஐக்கியங்கள் மூலமாக நிறைவேற்றுகிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இல்ல சந்திப்பு திருப்பணிகள், மருத்துவமனை சந்திப்பு திருப்பணிகள், எல்லா ஊழியங்களோடும் கிருபை தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையானது குன்றின் மேல் விட்ட விளக்காக, ஆண்டவருக்கு சாட்சியுள்ள சபையாக, கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துகின்ற திருச்சபையாக எங்களுடைய திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். விசேஷமாக வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற இருக்கிற வாலிபர் தியான முகாமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இந்த தியான முகாமிலே நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. செய்திகளை கொடுக்கிற தம்முடைய பிள்ளைகள், பாடல்களை வழிநடத்துகின்றவர்கள், இந்த திருப்பணிக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். அந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் உம்முடைய பாதத்திலே தருகிறோம்.
விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பலவிதமான கடினங்கள், ஆண்டவர் தாமே எங்களுடைய தேசத்தின் தலைவர்களை நீர் கர்த்தர் ஆசீர்வதியும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து சுபிட்சமான காலங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் எல்லை எங்கிலும் உடைய ஆளுகை தங்கட்டும். சுவிசேஷ பணிகளுக்கு தடைகள் ஒன்றும் ஏற்படாதபடி ஆண்டவருடைய கிருபை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நற்செய்தி பணிகளை சுமந்து செல்லுகிற மிஷனரிகளுக்காய், இயக்கங்களுக்காய், சமூக பணிகளை கல்வி நிறுவனங்கள் மூலம் நிறைவேற்றுகிறவர்கள், மருத்துவ பணிவிடைகள் மூலம் நிறைவேற்றுகிறவர்கள், பல்விதமான தொண்டு பணிகள் மூலமாக நிறைவேற்றுகிற ஒவ்வொரு இயக்கங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பஹ்ரைன் தேசத்தில் உம்முடைய கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகின்ற அரசர்கள், முதல் மந்திரிகள், இன்னும் எல்லா அமைச்சர்கள் எல்லாரையும் உடைய பாதத்திலே தருகிறோம். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு தலைவர்களோடும் நிறைவாய் தங்கட்டும். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாரும் நாம் இணைந்து ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து இறைநாம மகிமைக்காக இரட்சணிய கீதங்களில் 211வது பாடல் பாடுகின்ற போது பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசரிக்கின்ற பிள்ளைகள் முன்பாக இறைவேண்டலுக்காக வரலாம். அப்பொழுது காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.
ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் ஆசிகளையும் எங்கள் வாழ்விற்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற நல்ல தெய்வமே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். விசேஷமாக உம்முடைய பாதத்திலே புதிய வயதில் அடியெடுத்து வைக்க இருக்கிற பிள்ளைகள், குடும்ப வாழ்விலே புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்றவர்கள், ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே புதிய வயதின் காலங்களிலும் குடும்ப வாழ்விலே உம்முடைய கிருபையும் நிறைவாய் தங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய உழைப்பின் பிரயாசங்களில் உயர்வுகள் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்யும். குடும்ப உறவுகளில் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல் செட்டையடித்து எழும்புவார்கள் என்ற தூய அனுபவத்தை பிள்ளைகள் பெற்று ஆண்டவருடைய கரத்திலிருந்து தெய்வீக ஆற்றலால் மகிழ கிருபை செய்யும். ஆலய சமூகத்திலும் படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளை கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். உழைப்பின் மேன்மையிலே ஒரு பகுதியை காணிக்கையாய் படைத்திருக்கிறோம். ஆண்டவர் தாமியமுடைய சமூகத்தில் பொருத்தனை காணிக்கைகள், நன்றியறிதல் காணிக்கைகள், ஆண்டவர் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவர் தாமே எங்களுடைய வாழ்வையும் திருக்கரத்திலே தருகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா நன்மைகளையும் ஈவுகளையும் தருகிற தெய்வமே, உம்முடைய தெய்வீக சத்தத்தினால் எங்களை ஆற்றல் படுத்துகிற தெய்வம், உம்முடைய வார்த்தைகளின் சத்தத்தை நாங்கள் கேட்க ஆயத்தப்படுகிறோம். அடியேனை மறைத்து உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் பெந்தைகோஸ்தே திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது படியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த பெந்தைகோஸ்தே பண்டிகை என்பது பஸ்கா பண்டிகைக்கு பின்பு 50வது நாளிலே நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு அநேக இடங்களில் காட்சி கொடுத்தார்.
அதற்கு பின்பதாக 50வது நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடத்தில் ஆண்டவருடைய வல்லமை தூய ஆவியானுடைய நிறைவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்ற அனுபவம் எடுத்துரைக்கப்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 26வது வாக்கியத்திலே சொல்லுகிற போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது தூய ஆவியானவர் வந்து போகிறவராயிருந்தார். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுகிற போது ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி எடுத்துரைக்கப்படுகிறது. இன்னும் பல அனுபவங்களிலே தீர்க்கர்களுடைய காலகட்டத்திலும் தூய ஆவியானவர் அவ்வப்போது வந்து ஆற்றல் படுத்தின அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பினுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிற போது அவனை தேவ ஆவி பெற்ற மனிதன் என்று சொல்லி குறிப்பிட்டார்கள். இன்னும் நாம் சிந்திக்கின்ற போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சவுலினுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தேவாவியை பெற்ற மனிதனாயிருக்கிறான். சில நேரங்களில் அவனுக்குள் தீயாவியும் புகுந்ததை நாம் திருமறையிலே காண முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி, அந்த தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வந்துவிட்டார். ஆண்டவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு நிச்சயத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அந்த தூய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளன் என்ற பொருளிலே சொல்லப்படுகிறது. அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு தருவார் என்கிற அனுபவம் சொல்லப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதுதான் பல நேரங்களில் நமக்கு எழுகின்ற ஒரு கேள்வி. பல நேரங்களில் பலர் நம்மை பார்த்து கேட்பார்கள், உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைத்திருக்கிறதா என்று சொல்லி. நாம் அந்த கேள்வியை பார்த்தவுடனே நமக்கு சற்று கொஞ்சம் தடுமாறி போய்விடுவோம். இன்னும் பலர் கேட்பார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் என்று கேட்பார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பு என்பது ஒரு நாளிலே தொடங்குகிறது. அது அனுதின அனுபவமாய் மாற வேண்டும். அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற அனுபவமாய் அது பெருக வேண்டும். ஒரு பேராயர் ஒருவர் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவரோடு கூட அண்மையில் இருந்த மனிதர், அருகாமையில் இருந்தவர் அவரிடத்திலே கேட்டார், ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா இல்லையா என்கிற கேள்வி நம்முடைய உள்ளங்களில் எழும்புகின்ற போது, நாம் ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தூய ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட போது அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அந்த சத்திய ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே நாம் சொந்தமாக்கி கொண்டோம் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், ஆவியின் கனிகளால் நம்முடைய பண்புகள் அறியப்படும். நாம் ஆவிக்குரியவர்கள் என்கிற அந்த சாயலை தரித்திருக்கிறோம். மாம்சத்திற்கும் ஆவிக்குரிய போராட்டத்திலும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு இவ்வுலகில் தேற்றரவாளனாகி ஆண்டவர் நம்மோடு கூட நின்று நம்மை நடத்துகிற அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாரும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய செயல். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே வாசமாயிருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய சுய பலமும் சுய ஆற்றலினாலும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
யோவான் 14:17 சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே இருப்பதனால் நாம் அவரை அறிகிறோம். ரோமர் 8:9 இன்னும் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த தூய ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த தூய ஆவியானவருடைய அனுபவத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்குரியவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்தவன் என்கிற பெயரை கூட சொல்வதற்கு தகுதியில்லை என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. நம்முடைய சரீரமாம் ஆலயம் அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கின்ற இடம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகின்ற இடம். அந்த வாசம் பண்ணுகின்ற இடம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் இருந்தால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உடனே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை தேடிக்கொண்டே இருப்பார். அவருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. இரைச்சல் மிகுந்த உலகிலே கடவுளுடைய சத்தம் அந்த தூய ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் வந்து தட்டிக்கொண்டே இருக்கிறது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ ஆண்டவருக்குரியவன், ஆண்டவருக்குரியவள் என்கிற அந்த சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேள்வி எழுப்பினவர், சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேள்வி எழுப்பினவர் இன்றும் நம்மை பார்த்து அந்த தேடலோடு நம்முடைய அண்மையிலே நின்று கொண்டே இருக்கிறார். முதலாவது இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, ஆர்ப்பரிப்பா அமைதியா? இரைச்சல் மிகுந்த உலகில் கடவுளுடைய சத்தம் என்கிற அந்த கருப்பொருளை நாம் பெற்றிருக்கிறோம். பொதுவாக திருச்சபை கூடுகைகளானாலும் சரி, நற்செய்தி கூடுகைகளானாலும் சரி, அநேக நேரங்களில் நம்முடைய இசைக்கருவிகளும் பாடகர்களும் இணைந்து நல்ல உச்ச கட்டத்திலே பாடுவார்கள். அந்த பீட்டெல்லாம் வேகம் ஆக்கப்படும். அந்த ட்ரம் பேட் எல்லாவற்றையும் வைத்து அதிகமாக அடிப்பார்கள். அடிக்கின்ற போது அப்பொழுது ஒரு சத்தம் சொல்லப்படும், ஆவியானவர் வந்து விட்டார் என்று சொல்லி. நமக்குள்ளே ஒரு புரிதல் வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் இனிமேல் எங்கிருந்தோ வர வேண்டியவர் அல்ல, அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசமாயிருப்பதற்கு விரும்புகின்றார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எபேசியர் 1:13 படி அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசமாயிருந்து நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார். ஆர்ப்பரிப்பின் வேளையில் மாத்திரம்தான் அவர் செயல்படுகின்றவர் அல்ல, அமைதியான சூழல்களிலும் ஆவியானவர் செயல்படுகின்றார். ஒருவேளை ஆர்ப்பரிப்பில் செயல்படுகிறார் என்ற அனுபவத்தை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், ஒருவேளை அனுபவங்கள் மாறுபடலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறுபடலாம். ஆனால் அந்த உணர்ச்சிகள் அடிப்படையில் தூய ஆவியானவரை நாம் உள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை நம்மில் வரும் என்று சொன்னால் அது ஒரு தவறான செயல், தவறான புரிதல். உணர்ச்சிகள் அடிப்படையில் நாம் பரிசுத்த ஆவியானவரை சொந்தமாக்க வேண்டும் என்று விரும்பினால் அது ஒரு தவறான செயலாகும். நான் வாசித்த பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 12வது வாக்கியத்தை யாராவது படியுங்கள். 1 ராஜாக்கள் 19:12. இங்கே சொல்லுகிற போது, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அங்கே பெரிய ஒரு இரைச்சல் கேட்கிறது, ஆனால் ஒரு மெல்லிய குரலில் ஆண்டவருடைய குரல் வெளிப்படுகிறது. ஒரு திருமண நிகழ்வு ஒன்றிலே பங்கு பெற்ற போது ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை தவற விட்டு விட்டார்கள். அங்குமிங்கும் தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் கூட்டத்தில் ஒரு ஓரத்தில் இருந்து அம்மா என்கிற ஒரு குரல் ஒலித்த போது இந்த தாய் சொன்னாள், அது என்னுடைய பிள்ளையினுடைய குரல் தான், மக்களே நீ அங்கே நின்று கொள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் அந்த தாய் சொன்னாள். அந்த குரல் எங்கிருந்து சொன்னாலும் அந்த தாய்க்கு தன்னுடைய பிள்ளையினுடைய குரல் கேட்கிறது. ஒருவேளை அதிகமான இரைச்சல்களோ அதிகமான சத்தங்களோ
அதிக மனிதர்களுடைய ஆரவாரம் இருந்தாலும் சரி, அந்த சத்தம் தொனிக்கிறது. தூய பவுலான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அனுபவத்தை சிந்திக்கின்ற போது தமஸ்கு பாதையிலே அவரோடு கூட அநேகர் செல்கின்றார்கள். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்படுகிறது, பிலிப்பியர் நூலிலும் எடுத்து சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிற அனுபவம், ஆண்டவருடைய குரல் பவுலனுடைய காதிலே தொனிக்கிறது. அதிலே ஒரு பகுதியிலே சொல்லப்படுகிற போது சுற்றிலும் இருந்தவர்களுக்கு அந்த குரல் கேட்கவே இல்லை. சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லாரும் உடன் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த குரல் சத்தம் கேட்கவில்லை. ஆனால் ஆவியானவருடைய அந்த சத்தம் பவுலனுடைய காதிலே விழுகிறது. இங்கே எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக வல்லமையான காரியங்களை செய்த ஒரு மனிதன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு விசுவாச அறைகூவலை கொடுத்த ஒரு மனிதன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே அங்கே சொல்லுகின்ற போது, பாகால் தீர்க்கர்களை கொன்று குவித்து ஆகாபரசன் இடத்திலே பல பகையை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். அங்கே சம்பாதித்துக் கொள்ளுகிற போது அந்த கடினமான ஒரு சூழலில் ஆகாபரசனுடைய மனைவி எசபேல் அவனுடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று துடிக்கிறாள், எலியாவுடைய ஜீவனை. ஆண்டவருக்காக வல்லமையான அற்புதங்களை நிறைவேற்றினவன், விசுவாசத்திலே வலுவி நின்ற ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பின ஒரு மனிதன், தேசத்திலே மழை பெய்யாது பஞ்சம் வரும் என்பதை எடுத்துரைத்து அது நிறைவேறுதலை கண்டு ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன், சாரிபாத் விதவையின் வீட்டிலே போஷிக்கப்பட்டு ஒரு நிறைவை கண்டபோது அந்த பெண்மணி சொல்கிறாள், உண்மையிலே நீர் தேவனுடைய மனிதன் என்று சொல்கிறாள். ஆனால் இந்த மனிதனோ இப்பொழுது உடைந்த உள்ளத்தோடு நிற்கிறான். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓடுகிறான், வனாந்திரம் நோக்கி ஓடுகிறான். அங்கேயும் ஆண்டவர் இடைப்படுகிறார், இடைப்பட்டு உணவை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். ஆயினும் அவனுடைய வாழ்வின் பயணத்திலே ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அவன் ஒரு கெபியிலே சென்று அவன் ஒளிந்து மறைந்து வாழ்கிறான். உடைந்து போன உள்ளம், கவலை நிறைந்த சூழல், அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமற்ற ஒரு அனுபவம். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறவன் தன்னுடைய பிராணனை காப்பதற்காக பெயர் சபா நோக்கி ஓடினதாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் சொல்லுகிறது. 4வது வாக்கியத்திலே சொல்லுகிறான், ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், எனக்கு மரணம் போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிறான். இங்கே இந்த தீர்க்கனுடைய அனுபவம், சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாக இல்லை. பல இரைச்சலின் செய்திகள் அவனுடைய காதிலே வந்து கொண்டே இருக்கிறது. அவனை பிடிப்பதற்காக வகை தேடுகிறாள் என்ற இரைச்சலின் செய்தி. ஆண்டவருடைய செயலும் அங்கே வெளிப்படுகிறது. அங்கே அக்கினி வருகிறது, அங்கே பர்வதங்கள் பிளக்கிறது, கண்மலைகள் உடைக்கப்படுகிறது, பலத்த பெருங்காற்று வீசுகிறது, பூமி அதிர்ச்சி எல்லாம் உண்டாகிறது. பல சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவன் ஆனால் கெபிக்குள்ளே மறைந்து வாழுகிறான். எதை குறித்தும் கவலை கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் அங்கே தொனிக்கிற போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிறது. நீ இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல, இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியவன் என்கிற எச்சரிப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டு நீ இன்னும் பிரயாணம் செய்ய வேண்டும் என்கிற செய்தியும் சொல்லி, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற இன்னும் 1000 முழங்கால்கள் உண்டு, நீ தைரியமாக ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றி என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. உடைந்த உள்ளம், நொறுக்கப்பட்ட அனுபவம், ஆவியானவருடைய செயல் அவனுடைய உள்ளத்தை புதுப்பிக்கின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அவனுடைய உள்ளத்திலே புதிய ஆற்றலை தருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிற போதும் 3வது வசனம் 7வது வசனத்திலும் பார்க்கிற போதும் அங்கே உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்யுமா என்கிற ஒரு கேள்வி அங்கே எழுப்பப்பட்டு தீர்க்கன் அங்கே சொல்லுகிறான், அந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றன என்று சொல்லுகிறான். இங்கே ஆவியானவருடைய செயலை நான் பார்க்கிற போது எலியாவினுடைய உள்ளம் உடைந்து போன ஒரு உள்ளம், கலக்கத்தோடு நிற்கிற ஒரு அனுபவம். ஆனால் அங்கே ஆண்டவருடைய கரம் அங்கே செயல்படுகிறது, ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் அங்கே தொனிக்கிறது.
அமைதியின் சூழலிலே ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார். நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணங்களிலும் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் எப்படி கேட்பது? நாம் ஆண்டவருடைய படைப்புகள் மூலமாக அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கலாம். சில நிகழ்வுகள் மூலமாக ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கலாம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சில கடினமான பாதைகளோடைய ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கலாம். எல்லாவற்றிற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தின் மூலம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையாகிய அவருடைய திருவசனத்தின் மூலமாக அந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நம்மிலே இருக்கும் என்று சொன்னால், எலியாவை போல் உடைந்த அனுபவம், எலியாவை போல் உடைப்பட்ட அனுபவங்கள், உள்ளம் நொறுக்கப்பட்ட அனுபவங்கள், வேதனையின் உச்சத்திலே இருக்கிற அனுபவங்கள், சாதகமற்ற சூழல் நடுவிலும் ஆவியானவருடைய அந்த ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி, பிரிவினையா ஒற்றுமையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை யாராவது படியுங்கள். அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இங்கே நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை தேடினார்கள். அந்த தூய ஆவியானவருடைய ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான ஒன்று, அவர்களுக்கு ஒரே சிந்தை, ஒரே மனம் இருந்தது. அவருடைய செயல்பாடுகளிலும் எண்ணங்களிலும் ஒரே மனதோடு கூட ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை வழிநடத்தி, இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர்களோடு கூட இல்லை. அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். இப்பொழுது வெறுமையான ஒரு சூழல். ஆனால் அவர்களுக்குள் இருந்த ஒரே ஆயுதம், அவர்கள் கூடி ஒரு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அந்த ஒரு மனதின் நடுவிலே தான் ஆவியானவருடைய செயல் அங்கே வெளிப்படுகிறது. தூய ஆவியானவருடைய நிறைவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டு அதிலே மகிழுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிற போது, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த பண்டிகையின் நாளிலே எல்லா ஜனங்களும் பல்வேறு இடத்திலிருந்து வந்து கூடி நிற்கிறார்கள். பெந்தைகோஸ்தே பண்டிகையினுடைய கொண்டாட்டத்திற்காக பல இடங்களில் இருந்து யூதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆவியானவருடைய ஆற்றலினால் அவர்கள் பேசுகின்ற பாஷை மற்றவர்களுக்கு புரிகிறது. பொதுவாக வரங்களை குறித்து சிந்திக்கின்ற போது அநேக நேரங்களில் நாம் சிந்திப்பது உண்டு, அந்நிய பாஷை தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நிறைவிற்கு அடையாளம் என்று சொல்லி. நிச்சயமாக அது மாத்திரம் ஒரு அடையாளம் அல்ல, அது வரங்களில் ஒன்று மாத்திரம்தான். அந்நிய பாஷை பேசுகின்ற வரம் நம்மில் இருக்கும் என்று சொன்னால் அதற்குரிய அர்த்தத்தையும் சொல்லுகின்றவர்கள் இருக்க வேண்டும், வியாக்கியானமும் சொல்லப்பட வேண்டும் என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. இங்கே நாம் காணுகின்ற ஒரு சூழல், அவர்கள் பேசுவது மற்றவர்களுக்கு புரிகிறது. ஆவிக்குரிய வரங்களுடைய பட்டியலில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அந்த பட்டியல், பெரிய ஒரு பட்டியல் சொல்லப்படுகிறது. அதிலே அந்நிய பாஷை ஒன்று. தூய பவுலார் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார், அந்நிய பாஷை வரத்தை நான் பெற்றவனாய் இருந்தாலும் சரி, அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். எனவே அந்த அந்நிய பாஷையின் வரம் என்பது மாத்திரம் சிறந்தது என்கிற சிந்தை அநேக நேரங்களில் நம்முடைய மனதிலே உண்டு. அது வரங்களில் ஒன்று மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தொடக்க கால திருச்சபையினுடைய வரலாற்றை பார்க்கிற போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நிற்கிறார்கள். அவருடைய செயல்கள் மற்றவர்களுக்கு புரிகிறது, அவருடைய பண்புகள் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கிறது, அவர்கள் பேசுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு புரிகிறது. மற்றவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். இவர்களை பார்க்கின்ற போது, இவருடைய செயல்களையும் இவருடைய பண்புகளையும் பார்க்கிற போது வித்தியாசமாய் இருக்கிறது, இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
இது எப்படி முடியும் என்று சொல்லி சிந்திக்கின்றார்கள். ஆதியாகமத்திலே பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அந்த நிகழ்வை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே பேராசை மனிதர்களுக்கு வருகிறது. தங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், தங்களுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும். அவர்கள் பல மொழிகளாக ஆண்டவர் அவர்களை பிரித்து விடுகிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிற மக்களாக பிரிந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே பெந்தைகோஸ்தே பண்டிகையை நாம் பார்க்கிற போது பல இனத்தையும் பல மொழிகளையும் பேசுகின்ற மக்கள் எல்லாரும் அங்கே பேசுவது மற்றவர்களுக்கு புரிகின்ற ஒரு நிலை. அங்கே சுயநலத்து நிமித்தமாக அந்த பாஷைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. அங்கே அவர்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து சாபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். இது பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்வு. இங்கே ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒற்றுமையாய் நிற்கிறார்கள். அவர்கள் ஒரே மொழி பேசுகிறார்கள். பேசுகிற மொழி பிறருக்கு புரிகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதவசனத்தினுடைய பொருளை நாம் ஆங்கில திருமறை மொழிபெயர்ப்பிலே நாம் பல திருமறை மொழிபெயர்ப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லுகின்ற ஒன்று, the manifestation of the spirit is given for the common good என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. காமன் குட், பொதுவான பயன்பாட்டிற்கு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் பயன்படுத்துகின்ற பவர் மொழிபெயர்ப்பிலே அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவேளை இந்த மொழிபெயர்ப்பை சார்ந்து நிற்காமல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொண்ட போது, பரிசுத்தாவியானவருடைய நிறைவை சொந்தமாக்கி கொண்ட நாம், அது நமக்கு பொது நன்மைக்காகவே தரப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருவிலியம் என்கிற மொழிபெயர்ப்பிலே இந்த வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. எனவே ஆவிக்குரியவர்களாய் வாழுகிற நாம் பெற்றிருக்கின்ற தூய ஆவியானவருடைய கனிகள் மூலமாய் பிறருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 25வது வசனத்திலே அங்கே ஆவியின் கனிகளுடைய பட்டியல் சொல்லப்படுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆவிக்குரிய கனிகளை பெற்ற நாம் பிரிவினைக்கானவர்கள் அல்ல, ஒற்றுமைக்கானவர்கள். தொடக்க கால திருச்சபை ஒற்றுமையா இருந்தது. ஒரு மனதோடு ஆண்டவரை ஆராதித்தார்கள், அந்த நிறைவை அனுபவித்தார்கள், அதில் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஆவியின் கனிகளை அணிந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக மன்னித்து விடுவோம். சந்தோஷம் நம்முடைய மனதில் இருக்கும் என்று சொன்னால் அந்த நிறைவை பார்த்து பிறர் மகிழ்வார்கள். சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரோடு உள்ள சமாதானம் சக மனிதனோடு உள்ள சமாதானத்திலே பெருகச் செய்யும். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தமாகிய அந்த ஆவிக்குரிய கனிகள் நம்மிலே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் சொல்கிறது, அந்த ஒரே ஆவியானவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கின்றார், தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கின்றவர். நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று, அந்த வரங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிரிவினைக்கான செயல்கள் அல்ல, ஒற்றுமைக்கான கருவிகளாய் நாம் செயல்பட வேண்டும். கொரிந்து சபை எடுத்துக்கொள்கிற போது அங்கே இருந்த குழு மனப்பான்மையிலே பவுலை சார்ந்தவர்கள் என்று ஒரு குழு, கேபாவை சார்ந்தவர்கள் என்று ஒரு குழு, அப்பல்லோவை சார்ந்தவர்கள் என்று ஒரு குழு, கிறிஸ்துவையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை, அங்கேயும் ஒரு குழு இருக்கிறது. அங்கே தூய பவுலார் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய உள்ளங்களில் தொனிக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம் ஒரு மனதோடு ஆராதிக்கின்ற போது அவருடைய சத்தம் நம்முடைய உள்ளத்திலே தொனிக்கும். அந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் சொல்கிறது, அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. ஒரு வீடு ஒன்றை நாம் கட்டுவதற்கு ஆயத்தப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீடு கட்டுவதற்கு நல்ல நிலத்தை நாம் தேடுவோம். தண்ணீர் வசதி இருக்கிறதா என்று பார்ப்போம். பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் பற்றியும் சிந்திப்போம். அதை தாண்டி நாம் அடுத்த கட்டமாக நல்ல ஒரு என்ஜினியர் இடத்திலே கொடுத்து ஒரு டிசைன் ஒன்றை வாங்குவோம். அந்த டிசைனை நாம் வாங்கிவிட்டு அடுத்தபடியாக கட்டிட பணியாளர்களை அழைப்போம், மரவேலை செய்தவர்களை அழைப்போம். அடுத்த நிலைக்கு நாம் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் வேலை செய்தவர்கள், பலவித பணியாட்கள் ஒத்துழைப்போடு நாம் அந்த பணிகளை நிறைவேற்றுவோம். ஒவ்வொருவருடைய வரங்களும் வித்தியாசம் உண்டு. என்ஜினியருடைய வரம் வித்தியாசம், கட்டிட பணியாளருடைய தாளந்து வித்தியாசம், எலக்ட்ரிஷியன் வேலை செய்தவருடைய வரம் வித்தியாசமானால் எல்லா வேலைகளும் ஒருங்கிணைத்து நிறைவு பெறுகின்ற போது அந்த இல்லம் அழகு பெறுகின்றது. அந்த இல்லம் ஒரு நிறைவை கண்டுகொள்கிறது. ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வரங்களை நாம் முழுமையாக பயன்படுத்துகின்ற போது நம்முடைய வரங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய சுய பெருமைகளை நாம் முன்னிறுத்துவோம் என்று சொன்னால் அது பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்வு. நம்முடைய சுய மேன்மைகளையும் பெயர் பிரஸ்தாபத்தையும் முன்னிறுத்துவோம் என்று சொன்னால் அது பாபேல் கோபுரத்தின் நிகழ்வாய் மாறிவிடும். ஆனால் பெந்தைகோஸ்தே நாளின் அனுபவம் என்பது ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்ட வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுயநல மொழிகள் பேசுகின்ற பாபேல் மக்களுடைய மனநிலை நமக்கு வேண்டாம். பிறர் நலம் சார்ந்து பிறருடைய மொழிகளையும் பேசுகின்ற அந்த பெந்தைகோஸ்தே மனநிலை நமக்கு வேண்டும். இறுதியாக நாம் சிந்திக்கின்ற போது வியாபாரமா விடுதலையா? சத்தியாவியானவர் நமக்குள்ளே வருகின்ற போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார், விடுதலையை நமக்கு தருவார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது படியுங்கள். யோவான் 20:19. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பயம் நிறைந்த ஒரு சூழல், வெளியிலிருந்து பல இரைச்சல்கள் அந்த சீடர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் ரோம ஆளுகையின் மக்கள் பிடிப்பதற்கு வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் ஒரு பூட்டி அறைக்குள் இருக்கிற போது அவருடைய மனநிலை பயந்து நடுங்கி போய் நிற்கிற மனநிலை. ஆனால் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் தைரியமாய் உலகிற்குள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் தைரியமாய் உலகிற்குள் செல்லுங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தைரியமாய் செல்லுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பேதுருவினுடைய பிரசங்கம் ஒரே நாளிலே ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்கு எதிராக திருப்பியது. இந்த பேதுரு ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் சென்ற ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையினால் தூய ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்ட போது அவன் செய்கின்ற அந்த பிரசங்கத்தின் மூலமாக அநேகமாயிரம் ஜனங்கள் ஆண்டவருக்கு எதிராக திரும்புகிறார்கள். அவன் யாரை குறித்தும் கவலைப்படவில்லை, தைரியமாக சத்தியத்தை போதிப்பதற்கு என்று சொல்லி தன்னை அர்ப்பணம் செய்கின்றார். அந்த விடுதலையின் அனுபவத்தை நாம் எல்லாரும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே சமாரியா பட்டணத்திலே அங்கே பிலிப்பு, பேதுரு, யோவான் ஆகியோர் அங்கே இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். பிலிப்புவினுடைய பிரசங்கத்தினால் அநேகர் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்பொழுது அங்கே சீமோன் என்கிற மாய வித்தைக்காரன் மனிதன் ஒருவன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய மனதிலே இருக்கிறது, அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுகிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருப்பது என்னவென்று சொன்னால், நான் கை வைக்கின்ற ஆளுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடைக்க வேண்டும். ஆகவே அவன் செய்கின்ற ஒரு காரியம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18-19 அவன் பணத்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னுடைய பணத்தால் அந்த தூய ஆவியானவருடைய ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றான். அவன் விரும்புகின்ற போது அங்கே சொல்லப்படுகின்ற எச்சரிப்பு என்னவென்று சொன்னால்,
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம் சொல்லுகிறது, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அங்கே ஒரு சத்தம் தெளிவாக தொனிக்கிறது. நீ பரிசுத்தாவியானவரை வைத்து வியாபாரம் செய்ய விரும்பாதே. பரிசுத்தாவியானவரை ஒரு விற்பனை பொருளாக மாற்றாதே. உனக்கு கிடைத்த நாளிலே நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்றதை சிந்திக்க வேண்டும். நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். நாம் வாழுகிற உலகத்தில் எல்லாம் வியாபாரமயமாகிவிட்டது. தண்ணீர் விற்பனை செய்யப்படுகிறது, நிலம் விற்பனை செய்யப்படுகிறது, வானத்தின் பகுதிகள் கூட கூறு போடப்படுகிறது என்ற செய்திகள் நாம் கேட்கிறோம். பரிசுத்தாவியானவரை வைத்து விற்பனை செய்கின்ற மக்கள் இந்த உலகத்தில் தாராளம் இருக்கிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் தான் இந்த சத்தியம் திருமறையோடு ஒப்பிட்டு இருக்கிறதா, திருமறையை சார்ந்து இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து தெளிவான பாதையிலே பயணிக்க வேண்டும். இங்கே மாயவித்தைக்காரனாகிய சீமோனுடைய மனதில் இருந்த ஒரு சிந்தனை, நான் எப்படியாயிலும் அந்த பரிசுத்தாவியானவரை பணத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றான். தூயாவியானவர் பரிசுத்தாவியானவர் தருகின்ற ஒன்று விடுதலை. அந்த விடுதலையிலே சீடர்கள் எல்லாருடைய பயம் நீக்கப்படுகிறது, தைரியம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் உலகிற்குள் சென்று சாட்சியாய் வாழுங்கள் என்ற அனுபவம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்ட வண்ணமாக பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைமுனை மட்டும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாற்றப்படுகிறார்கள். எனவே நம்முடைய விசுவாச வாழ்விலும் இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே விடுதலை தருகின்ற ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, என்னிலே குறைவுகள் உண்டு, ஆவியின் கனிகள் என்னிலே இல்லை. ஆண்டவரே, நான் குறைவுபட்டவன். ஆண்டவரே, நிறைவான ஒரு பாத்திரமாக என்னை மனைந்திருளும் என்று சொல்லி அந்த விடுதலையின் அனுபவத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். நாம் பெற்றிருக்கின்ற ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தெய்வம், உணர்வூட்டுகிற தெய்வம். அன்று எலியாவை உணர்வூட்டினவர் இன்றும் நம்மை உணர்வுபடுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தை ஆற்றல் படுத்தி புதிய ஆசைகளை தந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாச வாழ்வின் பாதைகளை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 99வது கீர்த்தனை, கீர்த்தனை எண் 99, ஆவி அருளுமே சுவாமி என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த
ஜெபம் செய்வோம். ஆவியே அருளுமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே என்ற பாடலை நாம் பாடினோம். ஆண்டவரே, ஆவியின் கனிகள் எங்களில் இல்லை. ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் இலைகள் நிறைந்த கனிகள் நிறைந்த மரத்தை போல் காட்சி தருகிறோம். ஆயினும் ஆண்டவர் விரும்புகின்ற கனியின் சாயல்களை வெளிப்படுத்த தவறி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி அந்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்ட விசுவாச மக்களாகிய நாங்கள் சரீரமாம் ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாங்கள் சாட்சிகளாய் வாழ்வதற்குரிய ஆற்றலை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற வண்ணம் சாட்சியின் மக்களாய், ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துகின்ற மக்களாய், நாங்கள் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிற மக்களாய் எங்களுடைய விசுவாச வாழ்விலே நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை தாரும். பல நேரங்களில் எலியா தீர்க்கனை போல உடைந்த உள்ளத்தோடு, கவலைகளும் சோர்வுகளும் நிறைந்த அனுபவத்தோடு, வேதனைகளோடு நாங்கள் நிற்கிற நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆற்றலை பெற்று நாங்கள் மகிழ்வோடு கடமைகளை நிறைவேற்ற கிருபை தாரும். அன்று சீடர்கள் பூட்டிய வீட்டிற்குள் இருந்தபோது தூய ஆவியானவருடைய கரம் தாமை நிறைவாய் வெளிப்பட்டு அவர்களை ஆற்றல் படுத்தின அந்த தூய அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டு இந்த உலகிலே சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். பெந்தைகோஸ்தே நாளிலே ஒரு மனதோடு கூடியிருந்தவர்கள் ஆவியின் நிறைவை பெற்று ஆண்டவருக்கென்று சான்று பகிர்ந்த மக்கள் கூட்டமாய், ஆண்டவருடைய நற்செய்தியை உரைக்கின்ற மக்களாய் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்தார்கள். நாங்களும் அத்தகைய தூய அனுபவத்திலே பெருக கிருபை தாரும். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களினால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அன்பை பகிர்ந்து கொள்கிற மக்களாய் ஆண்டவருடைய அன்பிற்கு சான்றுகளாய் வாழவும் உம்முடைய எங்களுடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவருடைய கரம்தாமே எங்களை தாங்கி பலப்படுத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் தாங்கும். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கு விலக்கி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய திரியே கடவுளுடைய ஆசி உங்கள் அனைவரோடும் சதா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.